Hello all. இன்னைக்கு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் 2 ஆடிங் டூ லிங்க் லிஸ்ட் சால்வ் பண்ண போறோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ரெண்டு நான் எம்ப்டி லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க which is containing நான் நெகட்டிவ் integers. டிஜிட்ஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறமேல் யூ ஹாவ் டு ஆட் டூ நம்பர்ஸ் ரிட்டர்ன் த சம் ஆஸ் அ லிங்க் லிஸ்ட். இதுதான் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1ல நோட் 2 4 3 இருக்கு. லிஸ்ட் 2ல 5 6 4 இருக்கு. நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 7 0 8ன்னு ஆன்சர் வரணும். ஸோ திஸ் இஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள். எலிமெண்ட்ரி அடிஷன், நீங்க சாதாரண எலிமெண்ட்ரி அடிஷனை வச்சு கூட இதை சால்வ் பண்ணலாம் இஃப் இட் இஸ் இன்டீஜர்ஸ். ஆனா இங்க லிங்க் லிஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ப்ராபப்ளி Step 1 is to understand the problem. ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் லிஸ்ட்ல டிஜிட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஆட் பண்ணும்போது எலிமெண்ட்ரி அடிஷன்ல ஆட் பண்ணீங்கன்னா 342 பிளஸ் 465னு ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 807ன்னு வரும். You can simply return in reverse order as note 708. The basic understanding. இதை நம்ம எப்படி செய்யலாம்? You can simply visualize notes. அதுக்கப்புறம் நீங்க அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதை எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுங்க. 2 5 2வையும் 5வையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 7 கிடைக்கும். 7ஐ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த இட்ரேஷன்ல உங்களுக்கு கேரி கிடைக்கல. அடுத்த நோட்ஸ் செகண்ட் நோட்ஸை பார்த்தீங்கன்னா 4 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 கிடைக்குது. ஸ்டோர் 0 கேரி 1. தேர்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 4 3 + 4 ஏற்கனவே ஒரு கேரி இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 8. இந்த 8ஐ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குது? 7 0 8. கம்மிங் டு த கோர் ஐடியா. இப்போ நம்ம கோர் பார்ட் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நோடுக்கும் சம்மை கால்குலேட் பண்ணணும். சம்ங்கிறது என்ன? வேல்யூ 1 + வேல்யூ 2 + கேரி தான் என்னோட சம். சம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் டிஜிட் கேரின்னு ரெண்டு எஸ்டிமேட் பண்ண போறேன். டிஜிட்டுங்கிறது சம் mod 10, கேரிங்கிறது சம் டிவைடட் பை 10. நான் என்னோட டிஜிட்டை கொண்டு போய் ஃபைனல் ஆன்சர் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றேன். என்னோட பாயிண்டரை ஃபார்வர்ட் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன் until லிஸ்ட் 1 எக்ஸிஸ்டா இருக்கணும், லிஸ்ட் 2 எக்ஸிஸ்டா இருக்கணும், அட்லீஸ்ட் கேரியாவது எக்ஸிஸ்டா இருக்கணும். ஸோ நான் ஃபார்வர்ட் மூவ் பண்ணி போறேன். இதுதான் என்னோட கோர் ஐடியா. ஒரு ட்ரை ரன் பார்ப்போமா? லிஸ்ட் 1ல என்னென்ன நோட்ஸ் இருக்கு? 2 4 3. லிஸ்ட் 2ல 5 6 4. இட்ரேஷன் 1 பாருங்க. 2 + 5 + 0 which is 7. டிஜிட் 7 கேரி 0. ஸோ ரிசல்ட்ல 7 இருக்குது. இட்ரேஷன் 2ல 4 + 6 + 0 ஆன்சர் 10. டிஜிட் 0 கேரி 1. ஸோ இப்போ என்ன இருக்கு? 7 and 0 இருக்கு. இட்ரேஷன் 3ல 3 + 4 + 1 which is 8. டிஜிட்ல என்ன இருக்கு? 8 கேரி 0. ரிசல்ட் என்ன இருக்கும்? 7 0 8. ஆன்சர் வந்துருச்சா? சிம்பிள் அல்காரிதம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டம்மி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. டம்மி லிஸ்ட் will help you to reduce messy codes. சரிங்களா? ராதர் ரைட்டிங் 708 நான் டம்மி 708 போடலாம். ஃபைனலி டம்மி டாட் நெக்ஸ்ட்னு ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 708ன்னு வரும். லூப்பை ரிப்பீட் பண்ணுங்க. while until list 1 exist or list 2 exist or carry exist. ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் சம் டிஜிட் கேரியை கண்டுபிடிக்கணும். move the pointers. That's it. This is the core algorithm. இது ஒரு சிம்பிள் பைத்தன் கோட். டம்மி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். லூப்புக்குள்ள எக்ஸ் ஒய் போகுது. டோட்டல் கண்டுபிடிக்கிறேன், கேரி கண்டுபிடிக்கிறேன், டிஜிட் கண்டுபிடிக்கிறேன். ஃபைனலாக நியூ டிஜிட்டை நியூ லிஸ்ட்டை கரண்ட்டில் ஆட் பண்ணுறேன். கரண்ட்டை மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் list 1 and list 2 is getting processed. ஃபைனலாக if there is no carry, if there is no notes in list 1, list 2, நான் டம்மி டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஃபைன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டம்மி நோட் எதுக்கு? ஸோ
கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் நோட் மைட் பிகம் ட்ரிக்கி சம்டைம்ஸ். அதனால தான் டம்மி நோடை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக எண்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பேன், விச் ரிட்டர்ன்ஸ் தி ஆக்சுவல் ஆன்சர் 708. ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா இன்புட் லிஸ்ட் 1ல் 9,9,9,9,9,9,9 இருக்குது. லிஸ்ட் 2ல் 9,9,9,9 இருக்குது. சிம்பிளாக நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். there will be few iterations. iteration 1 பாருங்க, 9 plus 9 18, digit 8 carry 1 இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் 899900001 இருக்கும். இதை நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி எஃபிஷியன்ட் சிம்பிள் சொல்யூஷன். கம்மிங் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, நீங்கள் இந்த அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி விசிட்டிங் எவ்ரி நோட் ஒன்ஸ். ஸோ எம்ங்கிறது லென்த் ஆஃப் லிஸ்ட் L1, length of list L2 respectively ன்னு வச்சிட்டிங்கன்னா time complexity will be order of maximum of n, m. Space complexity பார்த்தீங்கன்னா output list இக்னோர் பண்ணா space complexity is order of 1. output list add பண்ணிட்டீங்கன்னா the space complexity will be order of maximum of n, n. Please work out this problem. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை விட ஆப்டிமலான கோட் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.